நமசிவாய. இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும், அதாவது 24/12/2024 நாளை பொறுத்தவரைக்கும், மதியம் 12:30 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும், சித்திரை நட்சத்திரமும் சேரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பொதுவாகவே எந்த ஒரு நாளுமே, அந்த நாள், நட்சத்திரம், திதி போன்றவை சேருது. அதே மாரி வந்து கரணமும் சேருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஒரே அ கிரகத்திற்குரிய நாளாக அமைகிறது அப்படிங்கிற மாதிரியாக இருந்தால், அந்த ஒரு நாள் மிக மிக வீரியமிக்க ஒரு நாளாக அமையும். அந்த பர்ட்டிகுலர் கிரகத்திற்கு நாம எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்யலாமோ, அல்லது வழிபாடுகள் செய்யலாமோ, அது மாதிரியான விஷயத்திற்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டேவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியாக பார்க்கும்பொழுது 2 விஷயங்கள். ஒன்று வந்து நாள், மற்றொன்று நட்சத்திரம். இந்த 2ம் சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த செவ்வாய் தினம் இருக்கிறது. அதனால செவ்வாய் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பரிகாரங்களையும் இந்த ஒரு நாளிலே செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். பொதுவாவே இந்த மாதிரியாக அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை இனி இந்த அட்ராக்ட் எவ்ரிதிங் சேனல்ல எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. கண்டிப்பான முறையிலேயே அனுதினமும், அதாவது முக்கியமான எந்தெந்த நாள்ல செய்யணுமோ அந்த மாதிரியான நாள்கள் எல்லாமே பெரும்பாலும் வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அப்டேட்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த முதல் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதில் நீங்க வந்து ஜாயின் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா டீடைல்டான பதிவு வேண்டும், வீடியோஸ் மாதிரி இருக்கிறது கேட்கணும், அல்லது ஆடியோஸ் இந்த மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனல்ல நீங்க வந்து பார்த்துக்கொள்ளலாம். தினசரியே பார்த்துக்கொள்வது உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பணம் திரும்பி வர்றதுக்கு யார்ட்டையாவது கொடுத்துட்டு பணம் வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து நம்ம வந்து கடன் வாங்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு, அந்த கடன் வாங்கினது நம்மளால சரியா கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா, அதே போல எதிரிகள், நோய்கள் இந்த அனைத்து விஷயங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்து மெயினா வந்து பார்த்தோம்னா, இந்த பணம் திரும்பி வர்றதுக்கு இந்த எதிரிகள், நோய்கள், அப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், போன்ற கடன் விஷயங்கள், இது மாதிரியான அனைத்து விஷயங்களுக்குமே செவ்வாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கக்கூடிய ஒரு பரிகார முறை நான் வந்து 40 நாள் செய்யக்கூடியது. தினசரி 10 நிமிஷம் செஞ்சா போதுங்கிற மாதிரியான ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன். பலரும் அதை பார்த்து பல்வேறு விதமான இஎம்ஐ எல்லாம் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வருகிறார்கள். ரெகுலராகவே அது வந்து நல்ல ஒரு அற்புதமான ஃபீட்பேக் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை வந்து இந்த ஒரு நாள்ல ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் வைத்துக் கொள்ளுங்களேன். அதோடைய ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல போய் கண்டிப்பான முறையில பாருங்க. அதை நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மதியம் 12:15 மேல, நான் 12:15 மேல அல்லது 12:30 மேல ஸ்டார்ட் பண்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இன்டர்நேஷனல் பீப்புள் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா, உங்களுடைய நாட்டிலே உங்களுடைய கேலண்டர்ல வந்து உங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு நாள் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வருதுங்கிறது பலன் தரும். கூகுள்லயும் செக் பண்ணிக்கலாம். கூகுள்ல ஈஸியா வந்து டுடேஸ் நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அந்த நட்சத்திரம் எந்த டைம்ல அப்படின்றது பஞ்சாங்க டீடைல்ஸ் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. அதில் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதனால செவ்வாய் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு சாம்பார் சாதம் டொனேட் பண்றதுக்கு, பருப்பு வடை டொனேட் பண்றதுக்கு, அல்லது வந்து இதெல்லாம் வந்து நம்ம நிவேதனமாக செய்வதற்கு தெய்வத்திற்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான நாளாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதே போல் கடன் யாராவது வாங்கியிருக்கீங்கன்னா பணத்தை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருங்க. விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வேண்டுகொண்டு பணத்தை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிகப்பு துணியிலே முடிந்து வையுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கிறேன் பல வீடியோக்கள்ல. வாமனன் சேஷாத்ரி சேனல்ல இருக்கும். மாதமே மணி மந்திரால இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு செய்யறதும் வந்து பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கு மேல நீங்க இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் எப்ப செஞ்சாலுமே நல்ல ஒரு பலன் தரும். செவ்வாயோடைய ஓரை அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு 1.25 to 2 அப்படின்றது வந்து இன்னும் ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு நாள்ல செய்யலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் மணி பிளாக்கேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பிசினஸ்லயோ அல்லது உங்களுடைய ஜெனரல் லைஃப்ல வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மணி பிளாக்கேஜஸ் அல்லது ப்ரொமோஷன் பிளாக்கேஜஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பிளாக்கேஜஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க. உங்களோட பேங்க்ல இருந்து லோன்ஸ் ஏதாவது நீங்க வர வேண்டியது இருக்கு, வர மாட்டேங்குது. அல்லது வந்து ஏதாவது ஒரு கிளியரன்ஸ் இருக்கு, கிளியரன்ஸ் எல்லாம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரியாக எப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பண ரீதியாக எந்த மாதிரியான பிளாக்கேஜஸ் இருந்தாலும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ஓம் வசுதேவாய நமக, ஓம் வசுதேவாய நமக, VASUDEVAYA வசுதேவாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை இன்டென்ட் செட் பண்ணிட்டு சங்கல்பம் செய்து கொண்டு மனதளவில் நீங்கள் சொல்லி வருவது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு பகுதியில நின்று கொண்டு வடக்கு நோக்கி சொல்லுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனும். நிக்கவோ உட்காரவோ செய்யலாம். காலில் செருப்பு இருக்கக்கூடாது, வெறும் தரையில உட்காரக்கூடாது அப்படிங்கிறது. காலில் செருப்பு போடாதீங்க. அதே போல் வந்து மேட்ல நீங்க நின்று கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. மேட்ல உட்காந்துக்கலாம், பாய் போட்டு உட்காந்துக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் 1, 2 விளக்கேற்றக்கூடிய மெத்தடும் சொல்றேன். இதுல விஷயத்துல வந்து நீங்க எந்த ஒரு பரிகார விஷயம் இருந்தாலும்
நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய மன ரீதியாக நம்ம எந்த அளவுக்கு ஒன்றி ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அந்த ஒரு பலன் தான் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கும், எந்த ஒரு விஷயத்துக்குமே. அது தவிர வந்து பார்த்தோம்னா நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு 9 விளக்கு ஏத்துறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அந்த 9 விளக்கு ஏத்த முடியல, நெய் விளக்கு ஏத்த சொல்றோம், ஏத்த முடியல. அல்லது இழுப்பெண்ணெய் விளக்கு ஏத்த சொல்றோம், ஏத்த முடியல. நல்லெண்ணெய் தான் ஏத்த முடியுது, ஒரு விளக்கு தான் ஏத்த முடியுது. சிகப்பு திரி சொல்றோம், முடியல. வெள்ளை திரி தான் போடுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இதனால பலன் தராதோன்னு நினைக்க வேண்டாம். நாம வந்து சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பலனை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறையுமே சொல்லி வருகிறோமே தவிர, அது இருந்தால்தான் சரியாகும் அப்படின்றது இல்ல. அப்படியான அதாவது நான் திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ண விரும்புறேன். அந்த பொன் வைக்கிற இடத்த கூடிய பூ வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தெய்வம் கண்டிப்பான முறையிலே ஏற்றுக்கொள்வார். அதனால அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சோ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் யானைகளை பார்ப்பது, யானைகளுக்கு ஏதாவது உணவு கொடுப்பது, அதே போல வந்து பார்த்தோம்னா யானையுடைய படத்தை வால்பேப்பராக வைப்பது, யானையுடைய வீடியோக்கள் பார்ப்பது, நான் வயலண்ட் வீடியோஸ், வன்முறை இல்லாத வீடியோஸ் பார்க்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான பலன் தரும். இந்த யானையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம யானை கிட்ட வந்து டைரக்டா கையில அதோட தும்பிக்கையில காசை கொடுத்து தலையில ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது மிக மிக தவறான விஷயம். அது மிகப்பெரிய ஒரு கர்ம பலனை ஏற்படுத்தும், தீய கர்ம பலனை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் பல காலங்களாக சொல்லி வருகிறேன். அதனால அதுகிட்ட டைரக்டா பணத்தை கொடுக்காதீங்க. யானை பாகன்று இருப்பார், அவரிடம் கொடுத்து விடுங்கள். யானைக்கு நீங்கள் கொடுப்பது பழம் அல்லது மற்ற விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுப்பது இந்த ஒரு நாள்ல நல்ல பலன் தரும். பாயசம், அதாவது சிகப்பு பாயசம் வச்சு கொடுக்க முடிஞ்சது. திருச்சி கும்போணம் ஏரியால இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலயுமே யானைகள் வந்து கோயில்கள்ல இருக்கும். ஸோ அவர்கள் எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது. சென்னையில ஸ்ரீபெரும்புதூர்ல கோயில் இருக்கு, கோயில்ல வந்து யானை இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். யானை பாகனுக்கு உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் வந்து அவருக்கு உதவுவதற்காக கொடுக்கலாம்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அதனால எப்பொழுதுமே யானையை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல யானை கூட கொஞ்சம் நிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் இந்த பிளாக்கேஜஸ் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மந்திரம் சொல்லுங்க. அதே பலனை வந்து இந்த யானையை செய்யறதும் அளிக்கும். இந்த யானை பக்கத்திலேயே நீங்க நின்று கூட மனசளவுல பக்கத்துல நாட் வெரி க்ளோஸ், அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்ல சேஃபா செய்யுங்க. எது செஞ்சாலுமே அப்படி சேஃபா நீங்க செய்யறது வந்து யானைக்கு ஓரளவுக்கு அதோடைய அருகாமையில இருந்து கொண்டு அந்த வசுதேவாய நமக மந்திரம் சொல்றதும் நல்ல ஒரு பலன் தரும். வீட்லயே சொன்னாலும் நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹெல்த் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குன்னா இந்த ஒரு நாள்ல நீங்கள் வந்து புலியுடைய படத்தை வால்பேப்பரா வைக்கிறது, புலியுடைய வீடியோஸ், நான் வயலண்ட் வீடியோஸ் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வங்கள் அதிகப்படியான பலன் தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேன். இந்த கோயில் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா செவ்வாய்க்குரிய தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா நரசிம்மர் சொல்லலாம், வாராகி அம்மாவை சொல்லலாம், பகலாமுகி அம்மாவை சொல்லலாம், ஆஞ்சநேயர், முருகர், இவங்க எல்லாருமே வந்து செவ்வாய்க்குரிய தெய்வங்கள் தான். ஸோ இப்போ இதுல வந்து இப்ப நம்ம பெண் தெய்வம் என்று சொல்லிவிட்டோம். இப்போ பெண் தெய்வம் என்று சொல்லும் போது வாராகி நல்ல பலன் தருவாங்க. பொதுவாகவே இந்த ஒரு நாளில் துர்கை வந்து மிகப்பெரிய பலனை தரக்கூடியதா இருப்பார். புலி மேல் அல்லது சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய துர்கை வந்து ரொம்ப ரொம்ப பலன் தருவாள். அல்லது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு துர்கையை நீங்கள் போய் வழிபடலாம். அப்படி நீங்க வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழிபடும் போது ரொம்ப அதீத கஷ்டத்திலே நான் சொன்ன இந்த ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய பண ரீதியாக பிரச்சனை, அல்லது வந்து ரோக ரீதியாக நோய் ரீதியாக பிரச்சனை, அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எதிரிகள் ரீதியான பிரச்சனைகள், திருமண தடைகள், கொடுத்த பணம் திரும்பி வரல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 9 விளக்கு சிகப்பு திரியில இழுப்பெண்ணெய் தீபம் தெற்கு பகுதியிலே, கோயிலே தெற்கு பகுதியிலே வடக்கு நோக்கி ஏற்றி வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இன்கேஸ் உங்களால் அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல தெற்கு பகுதியில வடக்கு நோக்கி ஏற்றி வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முடியாதவர்கள் ஒரே ஒரு விளக்காவது ஏற்றலாம். சோ அதனால வந்து கண்டிப்பா 9 விளக்கு ஏற்றினாதான் பலன் இல்லை. இந்த ரொம்ப அதீத பிரச்சனைகளுக்கு 9 விளக்குகள் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளில் நான் வந்து சொன்னது போல் ஓம் அங்காரகாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை, ஓம் அங்காரகாய நமக, அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நாமத்தை ஓம் அங்காரகாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பெண் தெய்வங்கள் அதிக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் நான் சொன்ன அந்த ஒரு வீடியோ நீங்க பண்ணுங்க, அந்த இதுல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன்னு சொல்லியிருந்தேன், இந்த செவ்வாய் ரீதியான பரிகாரம், அதுவும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அனுதினமுமே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பெற விரும்புகிறீர்களா இந்த அட்ராக்ட் எவ்ரிதிங் சேனல்ல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில கமெண்ட் பண்ணுங்க. அதே போல வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு என்னால வீடியோ கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்திலும் எழுத்து வடிவிலே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல அது மாதிரியான என்ன ஒரு விஷயமோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில வந்துவிடும். நமசிவாய.